கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்த 42 பேரினுடைய உடல்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய தகனம் செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். நேரலை காட்சிகள் நமக்கு கள்ளக்குறிச்சி கருணாபுரத்திலிருந்து நேரலையாக வந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஏற்கனவே முதல்ல 2 பேருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு மழை பெய்ததுனால, கடுமையான பலத்த மழை பெய்ததுனால உடல்களை வந்து அடக்கம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது மீண்டும் அங்கு அந்த பணிகள் தொடங்கி இருக்கிறதை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயத்திற்கு பலியானவர்களுடைய உடல்கள் தற்போது தகனம் செய்யப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் கோபிநாத் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். கோபிநாத், இப்போங்க எத்தனை பேருடைய உடல்கள் தகனம் என்பது ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகிறது? அங்க இருக்கக்கூடிய விவரங்கள் விரிவாசம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல விஷசாராயம் குடித்து 42 பேர் பலியான சம்பவம் தமிழகத்துல மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். இறந்தவர்களோட உடல்கள் மொத்தம் 2 பேர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா புதைக்கப்பட்டிருக்காங்க. இதே கருணாபுரம் சுடுகாட்டுல மற்றொரு பகுதியில புதைச்சிருக்காங்க. அது வரைக்கும் மழை இல்லைங்க. அது சற்று நேரத்துல கனமழை, பலத்த மழை, சூறாவளி காற்றோட கனமழை பெய்ய தொடங்கியது. கந்தன் என்பவரின் உடல் இறுதி ஊர்வல வாகனத்துல கொண்டு வந்து சுடுகாடு கிட்ட வந்து நிறுத்துவ பாத்தீங்கன்னா கனமழையில உடலை இறக்க முடியல. அதாவது எரிக்கணும். மொத்தம் 21 பேருக்காக ஏற்கனவே மரக்கட்டைகள், எருமுட்டை, அதே போல பாத்தீங்கன்னா வைக்கோல், மண்ணெண்ணெய் அனைத்தும், சர்க்கரை அனைத்தும் தயார் நிலையில இருந்த நிலையில இந்த கந்தன் என்போட உடல் முதல்ல சுடுகாட்டுக்கு வருது. எரிக்கணும். அந்த முறைப்படி அவங்க எரிக்கிறதுக்கான அனைத்தும் தயாரா இருந்தாங்க. ஆனால் உடல் இறக்க முடியாம பலத்த மழையில கனமழையில அவரோட உடல் வாகனத்தில் வைக்கப்பட்டது. சுமார் ஒரு 20 நிமிடத்துக்கு அப்புறம் மழை லேசா குறைஞ்ச உடனடியா பாத்தீங்கன்னா இவர் கந்தனோட உடலை அவரது மகன் நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் சுடுகாட்டுல முதல்ல கருணாபுரத்துல இருந்து எரிக்கிறதுக்காக அவர் உடல் வைக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டிருக்கு. இறுதி சடங்கு அவர் மகன் கனத்த இதயத்தோட அழுதபடியே இறுதி சடங்கை செஞ்சிருக்காரு. முதல் ஒவ்வொருவராக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல கந்தன் என்பவரோட உடல் வந்திருக்கு. அடுத்து இவர் உறவினர்கள் வர உறவினர்கள் பார்த்து அவங்க இறுதி சடங்கு வீட்டுல செஞ்சுட்டு இதன் பிறகு சுடுகாட்டுக்கு ஊர்வலமாக எடுத்து வராங்க. தாரத்தப்பட்ட இவங்களோட இறுதி ஊர்வலம் அவங்க முறைப்படி அந்த மேல தாளத்தோட ஒவ்வொரு உடலா எரிக்கிறதுக்கான நடவடிக்கை அந்த உறவினர்கள் இறுதி சடங்கை செய்து சுடுகாட்டுல எரிக்கிறதுக்கான நடவடிக்கை ஈடுபட்டிருக்காங்க. இந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். கருணாபுரத்தில் ஒரு சோகமான நாள் இன்றைக்கு. அது மேலும் சோகத்தோடு மெதுவாக அது நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் அத்தனை பேருடைய உடல்களையும் தகனம் செய்ய வேண்டிய சூழல் அந்த கிராம மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கருணாபுரத்தில் யார் யாரை தேற்றுவது அப்படின்னு தெரியாத சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. எல்லார் வீட்டிலும் சோகம், எல்லார் வீட்டிலும் அழுகுரல்கள். அந்த தகனத்திற்காக உடல்கள் ஒவ்வொன்றாக எடுத்து செல்லப்படும் போது ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தினரையும் தேற்றுவதற்கு ஆளின்றி அவங்களுடைய பக்கத்து வீடு, எதிர்த்த வீட்டுக்காரர்கள், உறவினர்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே கண்கலங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். யாரை யார் தேற்றுவது, யார் யாருக்கு ஆறுதல் சொல்வது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே ஒவ்வொருவருடைய குடும்ப வழக்கப்படி அங்கே கருணாபுரம் கிராமத்தில் அங்கே பாதிக்கப்பட்டு விஷச்சாராயத்திற்கு பலியாகினவர்களுடைய உடல்கள் தற்போது தகனத்திற்காக எடுத்து செல்லப்படக்கூடிய காட்சிகள்
தற்போது நம்முடைய செய்தியாளர் கோபிநாத் நம்மோட மீண்டும் இணைப்பில் இருக்கிறார். கோபிநாத், இப்போ இந்த ஒரே நாள்ல இத்தனை பேருக்கு இந்த மாதிரியான கோர மரணம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை பேருடைய உடல்களையும் தகனம் செய்வதற்கு, அவர்களுக்கு ஒரு சரியான விடை கொடுப்பதற்கு, அவர்கள் நல்லடக்கம் செய்வதற்குன்னு ஒட்டுமொத்தமா இப்படி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத இந்த ஊர் எதிர்கொண்டிருக்காது இல்லையா? இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு அரசு சார்பில், நிர்வாகம் சார்பில் என்ன மாதிரியான அவர்களுக்கு கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இதற்குன்னு அதிகாரிகள் யாராவது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்களா? அங்க அவர்களுடைய பங்கு இதுல என்னவாக இருக்கிறது கோபிநாத்? நேற்று மாலை முதலே பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு அதிகரித்து வந்த நிலையில மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், RDO இது இல்லாமல் தாசில்தார், கிராம நிர்வாக அலுவலர், RI முதல் கொண்டு அத்தனை வருவாய்த்துறை அதிகாரிகளும் இந்த கிராமத்துல முகாமிட்டு இருந்தாங்க. உடனடியாக இவர்களை எரிக்கிறதுக்கான நடவடிக்கை ஒவ்வொரு அதிகாரிகளும் அவங்களோட வீடுகளுக்கு சென்று எரிக்க போறீங்களா, புதைக்க போறீங்களா, உடல் வந்தவுடன் அடுத்த ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு என்ன, இந்த தகவல்களை சேகரிச்சுக்கிட்டாங்க. யார் யார் எரிக்க போறாங்களோ அந்த லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா எரிக்கிறதுக்கான நடவடிக்கை சுடுகாட்டுல ஒரு சின்ன சுடுகாடா இருந்துச்சு. உடனடியாக இத்தனை பேரை வச்சு எரிக்கிறதுக்கு புல்டோசர் வச்சு பாத்தீங்கன்னா மொத்த பகுதியும் சுடுகாட்டையே நிரவி அத்தனை பேரையும் ஒரே நேரத்துல பாடி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரா வரப்போறாங்க. இருப்பினும் மொத்த பேரையும் ஒரே நேரத்தில் எரிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அதற்கான முன்னேற்பாடுகளாக மரக்கட்டைகளை 21 பேருக்கான மரக்கட்டைகளை தனித்தனியாக இடைவெளி விட்டு இந்த சுடுகாட்டுல அமைச்சிருந்தாங்க. தயார் நிலையில் அத்தனை பொருட்களும் இன்று மதியமே இதற்கான ஏற்பாடுகள் செய்து முடிக்கப்பட்டது. காரணம் பார்த்தீங்கன்னா உடல் வந்தவுடன், அதாவது அமைச்சர்கள், அதே போல எதிர்கட்சி தலைவர், பாஜக மாநில தலைவர், இவங்க இத்தனை பேர் வராங்கன்றது தெரியும், ஆறுதல் சொல்ல வராங்கன்னு தெரியும். இதனை முடிந்து ஒவ்வொருவராக உடலை எரிப்பதற்கும் அடக்கம் செய்வதற்கும், கிறிஸ்துவ முறைப்படி சர்ச்சை கொண்டு போவதற்கும், இதுல ஒரு முஸ்லீம் இருக்கார், அவங்க முறைப்படி அந்த மதத்தின் முறைப்படி அவங்க அடக்கம் செய்வதற்கான அனைத்தும் தயார் நிலையில வருவாய்த்துறை அதிகாரிகள் அத்தனை அதிகாரிகளும் பிரிச்சு இருந்தாங்க. அந்தந்த பகுதிகளில் அவங்க தயார் நிலையில இருந்தாங்க. ஒவ்வொருத்தரை நம்ம பார்த்துட்டு முதல்ல ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு உடல் எரிக்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆல்ரெடி அவங்க எல்லாமே பிளான் பண்ணி வருவாய்த்துறை அதிகாரிகள் நேற்று நள்ளிரவே 2 பேரோட சுரேஷ் மற்றும் பிரவீனோட உடல் இங்க ஒப்படைக்கப்பட்டது. அந்த நேரம் முதல் காலை முதல் சுடுகாடு சரி செய்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, முன்னேற்பாடுகள், எரிக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம், கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் சரியா செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அனைத்து அதிகாரிகளும் இந்த கிராமத்துல சுடுகாடை சுற்றி, இறந்தவர்களை வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிகள்ல அத்தனை பேரும் முகாமிட்டு இவர்களுக்கு தேவையான இறுதி சடங்குக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முன்னேற்பாடுகளையும் சரியா செஞ்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் மட்டும்தான் ஒவ்வொரு உடலாக தற்போது சுடுகாட்டுக்கு எடுத்து வர்றதுக்கான நடவடிக்கையும், அடுத்தது இறுதி சடங்கு செய்யறதுக்கான நடவடிக்கையும் அவங்க குடும்பத்தினர் மிக சுலபமா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அனைத்தும் தயார் நிலையில இருக்கு. ரைட். மாவட்ட நிர்வாகம், அங்கே வருவாய்த்துறை அதிகாரிகள் நிறைய ஏற்பாடுகளை செய்து அந்த மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் தயாராக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. என்னதான் இதில் எல்லாமே தயாராக இருந்தாலும், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதவிகளை அரசாங்கம் செய்தாலும் கூட இத்தனை உடல்களை ஒரே நாளில் அவர்கள் பிரிவது அப்படிங்கிறது, இத்தனை உறவினர்களை, நண்பர்களை பிரிவது, அவர்களுக்கு இறுதிச் சடங்குகள் செய்வது அப்படிங்கிறது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். இங்கே ஒவ்வொன்றாக உடல்கள் வரிசையாக இந்த இடுகாடு நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை கருணாபுரத்திலிருந்து நேரடியாக பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.